இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் ஒரு விஷயத்தை செய்ய போறானா அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். அதான் நான் பார்த்தேன். தமிழுக்கு ஒண்ணுனா தான் நீ காளியாட்டம் ஆடிடுவிய. சரிங்க ஜனமா, இதே பிரச்சனை சிபி சாருக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஓப்பனா சொல்லணும், சும்மா மறைச்சலாம் பேசக்கூடாது. அது நான் ஜானு 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 ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். நீ இப்ப என்ன சொல்ல போறேன்னு நான் பண்ணி காட்டட்டுமா? என்ன சொல்ல போற? சிபி, முதல்ல நீ நேரான வழியில ஜெயிக்க பாரு. நீ ஜெயிக்கிறதுக்கு என் பேருன்ற பேரு தேவைப்பட்டதுன்னா அது உன்னோட வெற்றியே கிடையாது, என்னோட வெற்றி. இதான் நான் சொல்லுவேன். ஜானு ஜனமா, இன்னைக்கு அங்க ஒரு அநியாயம் நடந்துச்சு. நான் உங்க வீட்டு பொண்ணு, அதனால நீங்க எனக்காக பேசுனீங்க. என்ன மாதிரி அங்க எத்தனையோ பேருக்கு தினம் தினம் அநியாயம் நடக்குதுமா. ஒவ்வொருத்தரும் வெளியில சொல்ல முடியாம குமரிக்கிட்டு இருக்காங்க. அது போக மெம்பர் ஆகுறதுக்கு நிறைய பணம் வாங்குறாங்க ஜனமா. பணம் கொடுக்கறவங்களுக்கு தான் சப்போர்ட்டும் பண்றாங்க. இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லாதவங்களோட நிலைமை. அவங்களுக்குன்னு கேள்வி கேட்க திராணி இருக்கிற நம்மள மாதிரி யாராவது கண்டிப்பா கூட நிக்கணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம் தமிழ்? ஜனமா, நீங்க எலெக்ஷன்ல நிக்க கூடாது? நீங்கெல்லாம் இந்த மாதிரி பதவி பொறுப்பு இதெல்லாம் வேணும்னு ஒதுங்கி இருக்கிறதால தானே குறிஞ்சி மாதிரி அயோக்கியனுங்க அந்த மாதிரி பதவியில எல்லாம் நிக்கிறதுக்கு முயற்சி பண்றானுங்க. நல்லவங்களுக்கு மட்டும் பதவி இருந்தா 1000 பேருக்கு நல்லது நடக்கும். கெட்டவங்க எல்லாம் ஒதுங்கி ஓடிடுவானுங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இதெல்லாம் எதுக்குன்னு ஒதுங்கி நிக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அநியாயக்காரங்களால ஜெயிக்க முடியுது. எக்ஸாக்ட்லி ஜானு, இதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா தமிழ் சொல்றா. ஜானு, நீ எலெக்ஷன் நில்லு ஜானு. சிபி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜானு, உனக்காக இல்ல ஜானு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக. ப்ளீஸ் ஜனமா, ஒத்துக்கோங்க. சரி, 2 பேரும் நான் ஒத்துக்கலன்னா விட போறதில்ல. அதுவும் 2 பேரும் சேர்ந்து ஒரே விஷயத்துக்கு கம்பல் பண்றீங்க. எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்கிறேன்.